ஸோ தாய் தமிழூரில் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி வந்து டெலிகிராமில் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் பாட் வந்து க்ரியேட் பண்ணுறது அண்ட் அந்த பாட்டை வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ண இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து மொபைலில் வீடியோ பண்ணுறோம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு வீடியோ பாருங்கள் அண்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு பாட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு ஃப்ளோ மாதிரி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு நான் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இது கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ இது என்னென்னா மெனு பட்டன்ஸில் ஜாவா ப்ரோக்ராம், பைத்தான் ப்ரோக்ராம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஸ்டடி மெட்டீரியல் பேஸ் பண்ணி ஒரு பாட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரேண்டமாக வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை வந்து முக்கியமான இப்போ நம்ம கொஸ்டின் வச்சு இப்போ எக்ஸாம்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணுவோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க கொடுப்பாங்களே, அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டாக போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கடுத்து வந்து இது எப்படி ஏர்ன் பண்ணுறது நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ இப்போ வந்து பாருங்கன்னா இந்த ஜஸ்ட் இந்த ஜாவா ப்ரோக்ராமு கொடுத்தோன்னே எனக்கு ஜாவாவில் நான் செட் பண்ணியிருக்கேன், அந்த பிடிஎஃப் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், பைத்தான் ப்ரோக்ராமு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து இருக்க போகுது. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனி பாட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெனி பாட்டை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ்னு ஆல்ரெடி நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து டுட்டோரியல்னு சொல்லிட்டு ஸோ மேலேயே நான் வந்து கார்டு தரேன். இந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எப்படி பண்ணுறது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஃபைல்ஸு அண்டு அதர் பட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பேன். இந்த பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஏன்னா நான் டேரெக்டாக வந்து பாட்டை வந்து க்ரியேட் பண்ணதுலேருந்து நான் எப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த இது வந்து பாருங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பாட் ஃபாதர் பற்றி தெரியணும். ஸோ பாட் ஃபாதர் பற்றி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. அண்ட் டெலிகிராம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் தெரியும்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் எப்படி பண்ணணும் அப்படின்னா மெனி பாட்டில் போயிட்டு பாட் ஃபாதரில் வந்து ஒரு டோக்கன், நம்ம நார்மலாக ஒரு பாட் க்ரியேட் பண்ணால் ஒரு டோக்கன் இருக்கும். அதை கொண்டு போய் மினி பாட்டில் போட்டோம்னா போதும், நம்மளுடைய அந்த மினி பாட்டை வச்சு க்ரியேட் பண்ண நம்மளுடைய ஓன் பாட் வந்து க்ரியேட் ஆகிரும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ அதுக்கு தான் நீங்கள் அந்த வீடியோஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு டிலீட் பண்ணிட்டேன். எப்படி செட்டப் பண்ணுறது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ காமிச்சேன்ல உங்களுக்கு வீடியோ. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்லேருந்து நான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து உங்களுடைய பாட்டு வந்து மினி பாட்டோட இதாக இருக்கும், அதாவது லிங்க் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்களோட அந்த மினி பாட்டில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து பேக் போகிறேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இது சப்ஸ்கிரைப்டு இந்த மாதிரி போட்டு நியூ போஸ்ட்டு, ஷெடியூல், சப்ஸ்கிரைபர், இந்த பாட்டை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த கான்செப்டில் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம், ஜஸ்ட்டு இப்போ ஒருத்தவங்க வராங்க, இந்த மெட்டீரியல் கேட்குறாங்க, கொடுத்தோன்னே பாட் வந்து ரிப்ளை பண்ணும் இந்த மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கொடுங்க. இப்போ 2 ஆப்ஷன் வரும். ஒன்று
க்ரியேட் கமாண்டு, அதுக்கப்புறம் கான்ஃபிகர் மெயின் மெனு. இதில் க்ரியேட் கமாண்டை ஃபஸ்ட்டு கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வேர்டு அடித்தாலும் போதும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்லாஷ் போட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மெட்டீரியலை வந்து அப்லோட் பண்ணுறேன். லைக் வந்து இப்போ ஜாவா அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஜாவாவோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு மெட்டீரியல் அப்லோட் பண்ணுறேன். அதனால் நான் ஷார்ட் ஃபார்மாக ஜே அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இதை இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுடைய ஓன் இதுதான், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும், பாட் கேன் ஒன் ரிப்ளை அப்படின்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது பிக்சர் அதர் டைப் ஃபைல்ஸு இதெல்லாம் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலை வந்து சென்ட் பண்ணணும். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவாவோட ஃபைல் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் இந்த இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி நம்மளுடைய பாட்டுக்கு வந்து இது பண்ணிக்கிறேன், ஓகேவா. இப்போ மறுபடியும் இதை கிளிக் பண்ணி சேவ். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள் ஜேங்கிற கமாண்ட் வந்து ரெடியாக ஆகிடுச்சு நமக்கு. இப்போ இது வந்து வெறும் கமாண்டில் இருக்கும், இப்போ நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்டு இந்த கிளிக் பண்ணால் அது வராது, இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும், அதுக்கு தான் அடுத்த இது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி யூசர் வேறு யாராவது உங்களுடைய பாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாலோ அவங்களுக்கு மேலே வர வைக்கணும். மேலே அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வரணும். ஸோ அதுக்கு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைல்ஸு இல்லை எந்த டைப் ஆஃப் நீங்கள் சென்ட் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே செட் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் மெயின் மெனு, இதுக்குள்ளே போங்க. இப்போ மெனு ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அங்கே க்ரியேட் பண்ண கமாண்ட் இங்கே காமிக்கும் ஜே, ஓகேங்களா. இப்போ கொடுங்க. இப்போ டைட்டில் கேட்கும், இந்த இடத்துல வந்து டைட்டில் கொடுங்க. இப்போ நான் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சென்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு நேமு. இப்போ இதை நம்ம வந்து ரீநேமு எடிட்டு அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ நான் கோ பேக் கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒன்றுமே இருந்திருக்கா. இப்போ வந்து பாருங்கள் ஜாவா ப்ரோக்ராமிங் இருக்குது. இப்போ நான் ஜாவா ப்ரோக்ராமிங்கிற இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்துடுச்சு பாருங்கள் பிடிஎஃப், ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் அடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்து வந்து ஒரு பைத்தானு, ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் தான், ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்து அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொன்று டெமோக்காக பண்ணி காட்டுறேன். கஸ்டம் கமாண்டு, க்ரியேட் கமாண்டு, ஓகே. இப்போ நான் பைத்தாங்கிற ஒரு ஃபைலை வந்து சேவ், ஓகே. கான்ஃபிகர் மெனு ஐட்டம் பி, ஓகே. இங்கே தெரியுதா, ஓகே வந்துடுச்சு, ஓகேங்களா. அண்டு இந்த இதை எப்படி டெலீட் பண்ணுறது, இப்போ நம்ம ஒரு கமெண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி டெலீட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள். நீங்கள் அதே இந்த கஸ்டம் கமாண்டுக்குள்ளே போங்க. இப்போ இங்கே கமாண்ட் இருக்கா, டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வியூ, எடிட் மெசேஜ், கான்ஃபிகர் மெயின் மெனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மூலயமா போயிட்டு நீங்கள் எந்த மாதிரி மெசேஜஸ் செட் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் டெலீட் கொடுக்குறேன் அப்படின்னா டெலீட் பண்ணவான்னு கேட்குது, எஸ். ஸோ டெலீட் ஆகிடுச்சு, ஜே மட்டும் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நான் பேக் வரேன். ஸோ இதுதான் வந்து
ஓவரால் கான்செப்ட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய பட்டன்ஸ் வந்து வச்சுக்கிட்டே போகணும். லைக் உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படியோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டே போகணும். இப்போ உதாரணத்துக்கு இது மோஸ்ட்லி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ இந்த காலேஜ் படிக்கிறீங்க அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பிடிஎஃப்பில் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டண்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டக்குன்னு உங்கள் குரூப்லேயோ இல்லை உங்களுடைய அந்த ஆர்கனைசேஷன்லேயோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி ஒரு இது ஓகேங்களா, நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது? ஸோ இந்த கான்செப்டில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வருது பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்தோன்னே வந்து இந்த மாதிரி வந்துருச்சா, ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் பெய்டாக வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு போஸ்ட் மாதிரி பண்ணி அதில் வந்து லிங்க் கொடுக்குறது. இப்போ வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் பெய்டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கு, இப்போ லிங்க் ஷார்ட்னர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய. அந்த மாதிரி ஒரு போஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி லிங்க் ஷார்ட்னரில் கொடுத்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் வந்து கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் போக போக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். ஸோ இல்லை அப்படின்னா சர்டைன் ஏதாவது வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த லிங்க் ஷார்ட்னர் மெத்தட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் உங்கள் காலேஜ் சர்க்கிள்ஸ் வந்து உங்களுடைய பாட்டை யூஸ் பண்ணுறவங்க அந்த மெட்டீரியலுக்காக கிளிக் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ இது பைத்தானோட நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெய்டு மெட்டீரியல் இருக்குது ஓகேங்களா. அதெல்லாம் நிறைய ரேட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இவ்வளோ ரேட்டு இல்லை, நீங்கள் எதுவுமே ரேட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது. லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அந்த டெக்ஸ்ட்டில் ஒரு போஸ்ட் மாதிரி இருக்குன்னா அந்த போஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் மாதிரி வச்சிடணும். லிங்க் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆரோ சிம்பிள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த பேஜ் போகும்போது உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகிற மாதிரி. லைக் இப்போ லிங்க் ஷார்ட்னர் எப்படி ஒர்க் ஆகுது அது மாதிரி வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு சில ஐடியாஸ் நான் சொல்லலான்னு இருந்தேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடி மெட்டீரியலுக்கான ஒரு பாட் நம்ம பண்ணது. இப்போ இது வந்து ஒரு ஐடியா தான், ஒரு ஃப்ளோ மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணி இது பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் இந்த மினி பாட்டை வச்சு இதுக்குள்ளெலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்க. மிக விரைவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டைம் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். டாட்டா.